வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் என்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாண்டி ஃபங்க்ஷனில் எடுத்த ஃபோட்டோவெல்லாம் பார்த்து ரசிச்சிட்டு இருக்காரு. ஆள் செம்மையாக இருக்கடா பல்லவா அப்படின்னு அவர் சொல்ல, இதெல்லாம் எப்பண்ணே எடுத்த அப்படின்னு பல்லவன் கேட்குறாரு. சோழன் கிச்சன்ல இருந்து அங்கே வர்றாரு. ப்ரைஸ் வாங்குறப்ப தான் இதெல்லாம் டிபி வச்சா செம்மையா இருக்கும்டா அப்படின்னு பாண்டி பல்லவனுக்கு காட்டி சொல்லிட்டு இருக்க. அங்கே வந்த சோழன் வெறுஞ்செம்ப பெஞ்சு மேலே வச்சுட்டு பாயில் உட்கார்றவர் அப்படியே ஒரு கழிச்சு படுத்துடுறாரு. இங்கே பாத்தியா அப்படின்னு பாண்டி காமிச்சிட்டு இருக்க. டேய் பல்லவா, சும்மா சொல்லக்கூடாதுடா. மேடை ஏறி செம்மையா பேசினேன். நான் கூட ஸ்டேஜ் ஃபியர்ல தேங்க்யூ மட்டும் சொல்லிட்டு இறங்கிருவேன்னு நினைச்சேன். ஆனா பரவாயில்லடா, நல்லாவே பேசுன, குட் பாய் அப்படின்னு தம்பியை தட்டி கொடுத்து முகத்தை தடவி கொஞ்சிறாரு சோழன். டேய், அவன் பேசுனதுக்கு பின்னாடி தான் பெரிய பிளானே இருந்துச்சு. அண்ணே பின்னாடி நிக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே இவன் அப்படி பெர்ஃபார்ம் பண்ணவே ஆரம்பிச்சான் அப்படின்னு பாண்டி சொல்ல, பல்லவன் அதிர்ச்சியோட பார்க்குறாரு. என்ன, நான் பேசுனது உனக்கு பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி தெரிஞ்சதா அப்படின்னு அவரு அதிர்ச்சியோட கேட்க, அப்படி சொல்லலடா, அண்ணன் நிற்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் தானே உன் மனசுல இருக்கதெல்லாம் கொட்டி அண்ணனை உங்ககிட்ட பேச வச்ச, அதை சொன்னேங்கிறாரு பாண்டி. இத்தனை நாள் அண்ணன் என்கிட்ட பேசாம நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியாதானே அப்படின்னு பல்லவன் கேட்க, தெரியும்டா, இவ்வளோ நாள் கழிச்சு இன்னைக்கு தானே உன் முகத்துல சிரிப்பே பார்க்க முடியுது அப்படின்னு பாண்டி சொல்லிட்டு இருக்க. பல்லவன் ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு இருக்காரு. அப்போ சேரன் பல்லவன் வாங்கின ஓவரால் டிராப்பியை துண்டை வச்சு தொடச்சிட்டே வர்றாரு. அண்ணே என்னண்ணே அப்ப கையில வச்சுட்டு சுத்திட்டு இருக்கன்னு கேக்குறாரு சோழன். ஏய் இல்லடா, பத்திரமா எடுத்து வைக்கணும்லடா, அதான் இடம் தேடிக்கிட்டு இருக்கேங்கிறாரு அவரு. பாருன்னு சோழன் கிண்டல் பண்ணிட்டு இருக்க. சேரன் ஒரு மரபீரோ மேல இருக்க ட்ரங்க் பெட்டியெல்லாம் நகர்த்தி வச்சுட்டு அந்த கேப்ல இந்த கப்பை வைக்கிறாரு. அப்பா வச்சுட்டாருடா அப்படிங்கிற பாண்டி நல்லா இருக்குல்லன்னு கேக்குறாரு. சேரனும் ரொம்பவே சந்தோஷமா பாயில உட்கார்றவரு. டேய் சோழா, அப்பா இருக்காருல்லடா அப்படின்னு ஆரம்பிக்க, அப்படின்னு ஆர்வமா பாக்குறாரு சோழன். அவரு பல்லவன் வாங்கின கப்பு மெடல் எல்லாம் எடுத்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாருடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்கிற மாதிரி பல்லவன் பாண்டி பக்கம் திரும்புறாரு. உங்ககிட்ட இதை சொன்னாரா அப்படின்னு சோழன் கேட்க, இல்ல அவர் எதுவும் சொல்லல, ஆனா அவரு கப்பு மெடல் இதெல்லாம் எடுத்து பார்த்து சந்தோஷப்பட்டத நானும் நிலாவும் பார்த்தோம்டா அப்படின்னு சேரன் சொல்ல, சோழன் திரும்பி பல்லவனையும் பாண்டியையும் பார்க்க, அவங்க இந்த பக்கம் திரும்ப கூட இல்லை. அவரையும் காலேஜுக்கு ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போயிருக்கணும்னு நிலா ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னிச்சுடா அப்படிங்கிறாரு சேரன். இப்போ அதெல்லாம் அப்படிதான் சந்தோஷப்படுவாரு. இதே நாம அவரை காலேஜுக்கு கூட்டிட்டு போயிருந்தோம்னு வையன், நம்ம மானத்தையே வாங்குற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாரு அப்படின்னு சோழன் சொல்ல, கரெக்டா சொன்னான் அப்படின்னு பாண்டி சொல்ல, ஆமான்னு தலையாட்டுறாரு பல்லவன். அவரு பண்ணக்கூடிய ஆள் தாங்கிறாரு பாண்டி. அப்படின்னு சோழன் தலையாட்ட, சரி சரி டைம் ஆச்சு படுப்போமாங்கிறாரு சேரன். அண்ணே அண்ணே, நாங்கெல்லாம் செட்டில் ஆயிட்டோம், நீ தான் லேட்டு, எங்க எல்லாரையும் விட இனிமே நீ தான் சீக்கிரம் தூங்கி பழகணுங்கிறாரு சோழன். சேரன் புரியாம பாக்குறாரு. அது என்னடா அப்படின்னு பாண்டி கேட்க, அண்ணனுக்கு கல்யாணம் ஆக போகுதுடா, கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி நம்ம கூட உட்காந்து கதை அடிச்சிட்டு இருக்க முடியுமா, டயத்துக்கு தூங்கணும்டா பாண்டி அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. சேரன் கால் நகத்தை கிள்ளிக்கிட்டு இருக்காரு. அவரு குனிஞ்சு சிரிப்போட வெக்கத்தோட கிள்ளிக்கிட்டு இருக்க. என்னன்னே அப்படின்னு சோழன் கேட்க, பார்த்துட்டு பல்லவனும் சிரிக்கிறாரு. பாண்டி தலையை உயர்த்தி, அண்ணே என்ன வெக்கப்படுறியான்னு கேட்குறாரு. டேய் சும்மா இருடா அப்படின்னு ரொம்பவே வெக்கப்பட்டு தலையை நட்டுக்கிறாரு சேரன். எங்க டேய் பாண்டி, அண்ணே வெக்கந்தாண்டா படுது அப்படின்னு சேரன் முகத்தை நிமித்தி பார்த்து சொல்றாரு சோழன். என்னண்ணே எங்கண்ணே முகத்தை காட்டு பார்க்கலாம் அப்படின்னு அவரு முகத்தை நிமித்தி கிண்டல் பண்ணிட்டு இருக்க. டேய் சும்மா இருடா அப்படின்னு தட்டி விடுறாரு சேரன். 3 பேரும் சிரிச்சிட்டு இருக்க. திடீர்னு பல்லவனுக்கு ஒரு டவுட் வந்துடுது. அண்ணே கல்யாணம் ஆனா அண்ணே என்ன சீக்கிரம் தூங்கும் அப்படின்னு கேக்குறாரு. ஒரு எனர்ஜி வேணுமில்லடா அப்படின்னு சோழன் சொல்ல, டேய் சும்மா இருடா, சின்ன பையன் இருக்கும்போது என்ன பேச்சு இது அப்படின்னு சேரன் படார்னு சோழனோட தொடையில தட்டுறாரு. யாரு யாரு இவனா சின்ன பையன் அப்படின்னு சோழன் கேட்க, உடனே பல்லவன் பதறி அடிச்சு, எப்பா சாமி ஆளை விடுங்கன்னு கும்பிடு போடுறாரு. நான் ஏதோ தெரியாம கேட்டுட்டேன், நான் போய் படுக்கிறேன்னு அவர் எழுந்திருக்க போக, ஏய் ஏய் எங்கடா போற, இங்கே படுறா அப்படின்னு சோழன் சொல்ல, நான் அண்ணன் பக்கத்துல தான் படுப்பேன் அப்படிங்கிறாரு பல்லவன். ஓஹோ அப்படின்னு சோழன் சொல்ல, டேய் வாடா வாடா அப்படின்னு சேரன் கூப்பிடுறாரு. தள்ளி படுன அப்படின்னு சோழனை நகர்த்தி விட்டுக்கிட்டே பல்லவன் ஊர்ந்து சேரன் கிட்ட வர்றாரு. உன் பெட்ஷீட்லாம் எடுக்கலையானே அப்படின்னு பல்லவன் கேட்க, விட்றா விட்றா அதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சோழன் அவரோட பெட்ஷீட் எடுத்துக்கிறாரு. பாண்டி ஒரு போர்வையை போத்திட்டு தூங்க, சோழனும் எடுத்து அவரோட பெட்ஷீட் எடுத்து போத்திக்க, சேரன் எதுவுமே போத்தாம அப்படியே படுக்க, பல்லவன் ஒரு பக்கத்துல படுத்து காலை தூக்கி மேல போட்டு
கையை தூக்கி நெஞ்சில போட்டுக்கிறாரு. பாக்குறப்போ சோழன் சிரிச்சுட்டு டேய் பாண்டி இங்க பாருங்கிறாரு. பாண்டியன் தலையை தூக்கி பாக்குறாரு. இப்படி எல்லாம் தூங்கி எவ்வளவு நாளாச்சு நாம உங்ககிட்ட பேசாம, சரியா தூக்கம் கூட வரலன்னு அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்காரு. அப்படின்னு பாண்டி தலையாட்டிட்டு இருக்க. என்ன பண்றதுன்னே தெரியலன்னு, உன்னைய பேச வைக்கிறதுக்காக பல கிலோமீட்டர் ஓடி இருக்கேன்னு அப்படின்னு பல்லவன் சொல்ல சேரன் மெதுவா சிரிச்சுட்டு நல்லது தானேடா, மேடை ஏறி எத்தனை பரிசு வாங்கியிருக்க, இதெல்லாம் தான் அண்ணனுக்கு பெருமை. இதை விட்டுட்டு நீ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கன்னு எனக்கு போன் வர்றதா பெருமை அப்படின்னு சேரன் சொல்றாரு. தம்பி அப்படின்னு பாண்டி கூப்பிட தலை திருப்பி பாக்குறாரு பல்லவன். இப்படி கட்டி பிடிச்சி காலை மேல தூக்கி போட்டு தூங்குற பழக்கத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கோ. அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிட்டா நீ தனியா தான் தூங்கணுங்கிறாரு பாண்டி. ஏன் நீங்க இருக்க மாட்டீங்களா என்ன அப்படின்னு பல்லவன் திரும்பி பார்த்து கேட்க, ஏய் நாங்க இருப்போம்டா, ஆனா அண்ணன் இருக்காதுன்னு சொல்றோம் அப்படின்னு சோழன் சொல்ல, அது பரவாயில்ல, அண்ணன் என்கிட்ட பேசினா போதும், பேசாம இருந்தாதான் எனக்கு கஷ்டமா இருக்கும், மத்தபடி அண்ணன் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கட்டும், எனக்கு அது ஓகே தானே. பெரிய மனசு பண்ணி பல்லவன் சம்மதம் கொடுக்கறாரு. டேய் அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கே இருக்கும்னு நினைச்சியா? கல்யாணம் முடிச்ச கையோட அப்படியே பீகார் போயிடும்டா அப்படின்னு சோழன் அசால்ட்டா ஒரு ஆட்டம்பாம தூக்கி போட பதறி அடிச்சு படக்குன்னு எழுந்து உட்கார்றாரு பல்லவன். அண்ணே அண்ணே பீகார் போயிடுமா அப்படின்னு அவரு பயங்கர பதட்டத்தோட கேட்க, ஆமாண்டா அப்படின்னு சோழன் கூலா சொல்றாரு. அண்ணே என்னண்ணே போயிருவியா என்ன அப்படின்னு பல்லவன் கேட்குறாரு. டேய் அதெல்லாம் இல்லடா, அவன் சும்மா சொல்றான்டா, உளர்றான்டா, நான் இங்கேதான்டா இருப்பேன் அப்படின்னு சேரன் சொல்ல, அட பாவி பையலே, நான் விளையாட்டுக்கு சொன்னதை கூட இப்படி நம்பி உட்கார்ந்துருக்கியே, அர்த்தராத்திரியில இப்படி ஆஃப் பாயில் மாதிரி நம்பிட்டு உட்கார்ந்துருக்கியன்ற மாதிரி சோழன் பார்க்க, டேய் சந்தாவே பீகார் வேணான்னு இங்க வந்திருக்கு, நான் ஏன்டா அங்க போக போறேன், இவன் சும்மா உன்னை கடுப்பேத்துறதுக்காக சொல்றான்டா படுன்னு சேரன் சொல்ல வழியிற வியர்வையை தொடச்சுக்கிட்டு பல்லவன் சோழனை பாக்குறாரு. டேய் நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டா, வா வந்து படு அப்படின்னு கையை பிடிச்சி தம்பியை படுக்க வைக்கிறாரு சோழன். எங்க அண்ணனாவது பீகார் போறதாவது அப்படிங்கிற பல்லவன் மறுபடியும் கைய சேரனோட நெஞ்சில போட்டுக்கிட்டு காலை தூக்கி கால் மேல போட்டுட்டு படுத்துடுறாரு. சேரனும் நெஞ்சில இருக்க தம்பியோட கைய தட்டி கொடுத்துட்டே படுத்திருக்காரு. ஓகே விடிச்சு எந்திரிச்சதும் கல்யாண வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு. சோழன் வண்டி ஓட்ட நிலா ஃப்ரண்ட் பேசஞ்சர் சீட்ல உட்காந்துருக்காங்க. நிலான்னு கூப்பிட ஆன்னு திரும்புறாங்க. ஃபர்ஸ்ட் பத்திரிக்கை அடிக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சிடலாம்ல அப்படின்னு சோழன் கேட்க, ஆமா கல்யாணம்னா பத்திரிக்கை அடிக்கிறதா முதல் வேலை அப்படின்றாங்க நிலா. பத்திரிக்கை எப்படி அடிக்கணும்னு அண்ணங்கிட்ட கேட்கணுமா என்ன அப்படின்னு சோழன் கேட்குறாரு. இல்லைங்க, அண்ணங்கிட்ட பத்திரிக்கையை பற்றி கேட்டால் வேண்டான்னு தான் சொல்லுவாங்க, நாமளே போயிட்டு ஒரு டிசைனை சூஸ் பண்ணுவோம், அதை பாண்டி பல்லவனுக்கு அனுப்பி எப்படி இருக்குன்னு கேட்கலாம், ஓகேன்னா பிரிண்ட் போட சொல்லிடலாம் அப்படின்னு நிலா சொல்ல, அதுவும் கரெக்டு தான், அண்ணங்கிட்ட அதை பற்றி கேட்டாலே அண்ணன் ஏன் எதுக்கு அப்படின்னு அதை வேணான்னு தான் சொல்லிட்டு இருக்கோம், கேட்காமையே பண்ணிடலாம் அப்படின்னு சோழன் சொல்ல நிலாவும் சின்ன சிரிப்போட தலையாட்டுறாங்க. கொஞ்ச தூரம் போக, ஆமாம் ட்ரெஸ் எப்போ எடுக்க போகிறோன்னு கேட்குறாங்க நிலா. உனக்கா அப்படின்னு சோழன் கேட்க, எனக்கு இல்லை, கல்யாண பொண்ணுக்கு பட்டு புடவை, சேர அண்ணனுக்கு பட்டு வேஷ்டி சட்டை, இதெல்லாம் எடுக்க வேண்டாமான்னு கேட்குறாங்க நிலா. ஆமாம்ல அதெல்லாம் எடுக்கணும் இல்லைன்னு சோழன் கேட்க, ஆமாம் இதெல்லாம் தானே முக்கியமான வேலைங்கிறாங்க நிலா. சீக்கிரம் எடுத்தாதான் பிளவுஸ் தைக்கிறதுக்கெல்லாம் கொடுக்க முடியும் அப்படின்னு நிலா சொல்ல, எப்பா எவ்வளோ வேலை இருக்குல்ல அப்படின்னு அழுத்துக்கிறாரு சோழன். இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளேயே நிறைய வேலைன்னு சொல்றீங்க அப்படின்னு நிலா சொல்ல, எனக்கு இதெல்லாம் புதுசு இல்லையா நிலா, நமக்கெல்லாம் பெரிய செலவே இல்லாம கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா இப்ப அப்படியா, நாள் பார்த்து நேரம் பார்த்து பத்திரிக்கை அடிச்சு எப்பா எவ்வளோ வேலை. சரி நாம இன்னைக்கு அந்த இன்விடேஷன் வேலையை முடிச்சிருவோம், நாளைக்கு பர்ச்சேசிங் வேலையை முடிச்சிடலாம், என்ன சொல்றேன்னு கேட்குறாரு அவரு. பிளானிங் எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா இதுக்கெல்லாம் காசு இருக்கான்னு நிலா கேட்குறாங்க. ஏங்க காசு இல்லாமையா வாங்கிக்கலாம்னு சொல்லுவேன், காசெல்லாம் இருக்கு நிலா அப்படின்னு சோழன் சொல்ல நிலா சோழனை குறுகுறுன்னு பார்த்துட்டு எங்கேயும் திருடலையேன்னு கேட்குறாங்க. சோழன் டென்ஷன் ஆகி படக்குன்னு திரும்பி பார்க்க, சும்மா காமெடி அப்படின்றாங்க நிலா. இவருக்கு இன்னும் கோபம் குறையில, நான் ஒன்றும் பரம்பரை திருடெல்லாம் கிடையாது, காதலுக்காக தெரியாம திருடிட்டேன் அப்படின்னு சோழன் சொல்ல, தெரியாம திருடினீங்களா அப்படின்னு நிலா ஒரு மாதிரியா கேட்குறாங்க. தெரிஞ்சாதான் திருடினேன், ஆனா எல்லாமே காதலுக்காக தானே செஞ்சேன் அப்படின்னு சோழன் சொல்ல, ஓ காதலுக்காக செஞ்சீங்க அப்படின்னு நிலா சொல்ல, ஆமா அப்படிங்கிற சோழன், ஐயோ நாம பாட்டுக்கு படக்குன்னு மனசுல இருந்தது சொல்லிட்டோம், இப்ப இவ எப்படி ரியாக்ட் பண்ண போறான்னு தெரியலையேன்னு நிலாவைய பார்த்துட்டு இருக்காரு. நிலா அதை பெருசா கண்டுக்காம வெளியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க, பரவாயில்லையே இப்பெல்லாம் காதலுக்காக செஞ்சேன்னு சொன்னா கோவப்பட மாட்டேங்கிறாளே, நல்ல முன்னேற்றம் தான்
அப்படின்னு மனசுல நினைக்கிறவரு மத்ததெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துருவோமா அப்படின்னு கேட்க எங்கன்னு கேக்குறாங்க நிலா. உனக்கு தெரிஞ்ச இடம் தானே சொல்ல, அதுதான் எங்கன்னு கேக்குறாங்க நிலா. பார்த்தா உனக்கே தெரிய போகுது. எங்க என்னன்னு சொல்லலன்னா வரமாட்டியா அப்படின்னு சோழன் கேட்க நிலா டென்ஷன் ஆயிடுறாங்க. உங்ககிட்ட ஒரு ஹேபிட் இருக்கு சோழன், எங்க கூட்டிட்டு போனாலும் போற இடத்த மட்டும் சொல்லவே மாட்டேங்கிறீங்கன்னு நிலா கொஞ்சம் கோச்சிக்கிறாங்க. அதுல ஒரு சர்ப்ரைஸ் வச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சோழன் கேட்க உங்களுக்கு நல்லா இருக்கும் ஆனா எனக்கு நல்லா இருக்காது அப்படின்னு நிலா கோவப்பட, சரி நீ இப்ப இந்த பாட்டை கேளு, ஓ மூடு மாதிரி கடுப்பு குறைஞ்சிருங்கிறாரு. சொன்ன கையோட அவரு பாட்டை பிளே பண்ணிட்டு இருக்க. நல்லா பேச்ச மாத்துறீங்க அப்படின்னு நிலா முகத்தை திருப்பிக்க சோழன் சிரிச்சிட்டு இருக்காரு. கார் ஒரு இடத்துல வந்து நிக்க எங்க வந்திருக்கோன்னு கேக்குறாங்க நிலா வெளியே பார்த்துட்டு. உனக்கு தெரியலையா அப்படின்னு சோழன் கேட்க நிலா மறுபடியும் ஒரு தடவை பார்த்துட்டு இடம் எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கு, கரெக்டா ஞாபகம் வரலையேன்றாங்க. சோழன் நிலாவை ஒரு நிமிஷம் பார்த்துட்டு நம்ம ஒரு தாத்தா பாட்டி கூட தஞ்சாவூர் கும்பகோணம்னு ட்ரிப்பு போனோமே அவங்க வீடு தான் இதுங்கிறாரு சோழன். நிலா மறுபடி கேட்ட வீட்டையும் ஒரு பார்வை பார்த்துட்டு ஆமால்ல அப்படின்னு சோழன் பக்கம் திரும்ப போலாமான்னு கேட்குறாரு அவரு. நீங்க போங்க நான் கார்லயே இருக்கேன்றாங்க நிலா. சும்மா வா நிலா, வாசல் வரைக்கும் வந்துட்டு நீ உள்ள வரலன்னு தெரிஞ்சா அப்புறம் கோச்சிக்க மாட்டாங்களா? வான்னு சொல்லிட்டு இவர் சீட் பெல்ட்டை கழட்ட நிலாவும் சீட் பெல்ட்டை கழட்டுறாங்க. இவர் இந்த பக்கம் இறங்க அவங்க அந்த பக்கம் இறங்குறாங்க. படியில வந்து நிக்கிற சோழன் அம்மா அப்பா அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்காரு. டோர் லாக் ஆகல, பட் மஸ்கிட்டோ நெட் மட்டும் போட்டு லாக் பண்ணியிருக்காங்க. அப்பா அப்படின்னு இவர் கூப்பிட சுரேஷ் சார் வர்றாரு. டேய் சோழா நிலா வாங்க வாங்க உள்ளார அப்படிங்கிறவரு லக்ஷ்மி யார் வந்திருக்காங்கன்னு பாருன்னு கூப்பிடுறாரு. யாருங்க அப்படின்னு அவங்க ரொம்ப ஆர்வமா கேட்க, வாமா சோழனும் நிலாவும் வந்திருக்காங்க பாரு அப்படின்னு அவரு சொல்ல அவங்களும் கையை தொடச்சிட்டு சோழா நிலா வாங்க வாமா வா வாங்க உள்ளர வாங்கன்றாங்க. வாங்க 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 அப்படின்னு அந்த மஸ்கிட்டோ டோரை அவரு பிடிச்சிட்டே நிக்கிறாரு. வா 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 வான்னு அவரு சொல்ல இவங்க உள்ளர போக மறுபடியும் அந்த மஸ்கிட்டோ டோரை சாத்திட்டு வர்றாரு. காலையில இருந்து உங்களை தாமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம், எப்படிமா இருக்கேன்னு லக்ஷ்மி அம்மா நிலா கிட்ட கேக்குறாங்க. நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்கன்னு நிலா கேக்குறாங்க. நல்லா இருக்கேம்மான்னு அவங்க சொல்ல நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பெரியவர்கிட்ட கேக்குறாங்க நிலா. லக்ஷ்மி இருக்கும்போது எனக்கு என்னமா கவலை அப்படின்னு அவரு சொல்ல இவர் எப்பவுமே இப்படிதான், நீ வா உட்காரு வா அப்படின்னு லக்ஷ்மி அம்மா கூட்டிட்டு போக நிலா போய் உட்கார போறாங்க. வா வா உட்காரு வா உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு பெரியவரும் உட்காருறாரு. இருமா நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு லக்ஷ்மி அம்மா சொல்ல ஐயோ அதெல்லாம் வேண்டாங்கிறாங்க நிலா. இருமா அப்படியெல்லாம் பேசாத, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு லக்ஷ்மி அம்மா உள்ளர போக அன்னைக்கு நீங்க அவசரமா கிளம்பணுன்னதுனால பிளாக் காஃபி கொடுத்தா இப்ப உற்றுவாளா உங்களன்னு கேக்குறாரு அவரு. நிலாவும் சோழனும் ஒருத்தரத்தை பார்த்து சிரிச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க. அப்புறம் 3 பேரும் பேசுன்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நாங்க எப்பவுமே உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டே இருப்போம், காஃபி வந்தாச்சு அப்படின்னு அவரு சொல்ல லக்ஷ்மி 2 பேருக்கும் காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. தேங்க்யூமான்னு நிலா எடுத்துக்கிறாங்க. சோழன் ஒரு கப் எடுத்து அப்பா இந்தாங்கன்னு கொடுக்க நீ எடுத்துக்கோப்பா அப்படின்னு அவரு வாங்கிக்கிறாரு. சோழன் அவருக்காக எடுத்துக்கிட்டு தேங்க்யூ வாங்குறாரு. ட்ரேய வச்சுக்கிட்டு சக்கரை கரெக்டா இருக்காமான்னு கேக்குறாங்க லக்ஷ்மி. பர்ஃபெக்டா இருக்குமான்றாங்க நிலா. சோழனும் ஒரு திருப்தியான சந்தோஷத்தோட தலையாட்ட அவ சூப்பரா காஃபி போடுவா. நான் ஒரு நாளைக்கு 2-3 காஃபி கேட்பேன். டாக்டர் ஒரு காஃபிக்கு மேல குடிக்க கூடாதுன்னுட்டாரு. நல்ல வேலை நீங்க இன்னைக்கு வந்தீங்க, 2வது காஃபி எனக்கு கிடைச்சது அப்படின்னு லாட்ரியில எதிர்பார்க்காம பிரைஸ் கிடைச்ச சந்தோஷத்தோட சொல்றாரு சுரேஷ் சார். நிலாவும் சோழனும் அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க லக்ஷ்மி அம்மாவும் சிரிக்கிறாங்க. உட்காருங்கம்மா வாங்க அப்படின்னு நிலா அந்த 3 சீட்டர்ல கொஞ்சம் நகர்ந்து உட்காந்துக்க லக்ஷ்மி நிலா பக்கத்துல உட்காடுறாங்க. 3 பேரும் பேசிட்டு இருக்க காஃபியை குடிக்கிற சுரேஷ் சார் நீங்க பேசிக்கிட்டு இருங்க நான் 1 நிமிஷத்துல வந்துடுறேன்ட்டு உள்ளர போறாரு. அவரு மாடி ஏறி போயிட்டு இருக்க 3 பேரும் பேசிட்டு இருக்காங்க. படி இறங்கி வர்றவரு கையில ஒரு கவரோட வந்து சோழா இந்தா நீ கேட்டது அப்படின்னு நீட்ட ரொம்ப வேகமா எழுந்திருக்கிற சோழன் ரொம்ப தேங்க்ஸுங்கப்பா அப்படின்னு சொல்ல நிலாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. டக்குன்னு எழுந்து நிக்கிறாங்க. இருக்கட்டும் பாங்குறாரு சுரேஷர். அவங்க ஒரு மாதிரி அதிர்ச்சியோட சோழனை பார்த்துட்டு இருக்க திடீர்னு ஃபோன் பண்ணி பணம் கேட்டேன், நீங்க ஒன்றும் தப்பா நினைக்கலையேங்கிறாரு சோழன். அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா, நீ என் புள்ள மாதிரி, எங்களுக்கு ஒரு அவசரம்னா நீ ஓடி வந்து பண்றது இல்லையா, அதே மாதிரி உனக்கு ஒரு தேவைன்னு வரும்போது நான் ஹெல்ப் பண்றேன் அவ்வளவுதான்னு சுரேஷ் சார் சொல்ல சோழன் தேங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. நிலாவுக்கு தான் ஒரு மாதிரி சங்கடமா அந்நீசியமா இருக்கு. நிலாவோட முகபாவனைகளை பார்த்துட்டு நிலா கிட்ட நீ சொல்லலையோன்னு கேக்குறாங்க லக்ஷ்மி அம்மா. ஆமா சொல்லலன்னு ரொம்ப தயக்கமும் சங்கடமா சொல்றாரு சோழன். அதுதான் இப்படி ஷாக்கா பாக்குறா அப்படின்னு லக்ஷ்மி அம்மா சொல்ல நிலா பேசக்கூட முடியாம ஒரு மாதிரி சங்கடத்துல நிக்கிறாங்க. அதே சங்கடத்தோட நிலா சோழனை மெதுவா பார்க்க அது ஒண்ணும் இல்ல நிலா,
அண்ணன் கல்யாணத்துக்காக சார்கிட்ட பணம் கடனா கேட்டிருந்தேன், அதான் இப்ப கொடுத்தாங்கன்றாரு அவரு. நிலா ரொம்ப கஷ்டப்பட்டு சரின்ற மாதிரி தலையாட்டிட்டு இருக்க. சோழா, ஒரு நிமிஷம் உட்காந்து நீ எண்ணி பாரு அப்படின்னு அவர் சொல்ல, ஐயோ அப்பா அதெல்லாம் வேணாங்கப்பா அப்படின்னு சோழன் சொல்ல, நிலா ரொம்பவே அப்செட் ஆகி ஒரு மாதிரி சங்கடமா நிக்கிறத பார்த்து இவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. நான் இந்த பணத்தை கண்டிப்பா திரும்ப கொடுத்துருவேங்கிறாரு சோழன். நீ கொடுத்துருவேன்னு எங்களுக்கு தெரியாதா? நீ பொறுமையா கொடு, ஒரு அவசரமும் இல்லைங்கிறாங்க லக்ஷ்மி அம்மா. வெளியே நிறைய இடத்துல கேட்டு ட்ரை பண்ண, எங்கேயுமே கிடைக்கல, அதுதான் உங்ககிட்ட கேட்கலாமேன்னு தோணுச்சு அப்படின்னு ரொம்பவே தயங்கிட்டு சொல்றாரு சோழன். நீ வெளியே ட்ரை பண்ணி இருக்கவே வேண்டாம், நேரா எங்ககிட்ட கேட்டிருந்தா உடனே கொடுத்துருக்க போறோம் அப்படின்னு லக்ஷ்மி அம்மா சொல்ல, நிலா நெருப்புல நிக்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. இல்ல திடீர்னு அண்ணன் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், நாள் கம்மியா தானே இருக்குன்னு ரொம்ப சிம்பிளாவும் பண்ண முடியாது இல்லைங்கிறாரு சோழன். நீ இவ்வளவு எல்லாம் விளக்கம் சொல்லணும்னு அவசியமே இல்லை சோழா அப்படிங்கிறாரு பெரியவரு. சாப்பாடு ரெடியா இருக்கு, 2 பேரும் சாப்பிட்டுட்டு தான் போகணுங்கிறாங்க லக்ஷ்மி அம்மா. ஐயோ அதெல்லாம் வேணாங்கம்மா, நாங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு தான் வந்தோங்கிறாரு சோழன். இங்கே தானே வர்றீங்க, சாப்பிடாம வரலாம்ல அப்படின்னு லக்ஷ்மி அம்மா உரிமையா கோவிச்சுக்க, இல்லம்மா இன்னொரு நாள் கண்டிப்பா சாப்பிட்ற மாதிரி வரும் அப்படின்னு சோழன் சொல்ல, அவங்களும் சரின்னு மெதுவா தலையாட்டுறாங்க. அப்புறம் வெள்ளிக்கிழமை எங்க அண்ணனுக்கு பூந்தமல்லி முருகன் கோவில்ல கல்யாணம் வச்சிருக்கோம், நீங்க 2 பேரும் கண்டிப்பா வந்து எங்க அண்ணனை வாழ்த்தணுங்கிறாரு சோழன். கண்டிப்பா வரோம்ப்பா, சேரனுக்கு எங்களோட வாழ்த்த சொல்லிடுன்னு அவர் சொல்ல, சரிங்கப்பா அப்ப நாங்க அப்படியே கிளம்புறோன்றாரு சோழன். நிலா ஒரு சமாளிப்பு சிரிப்பு சிரிச்சிட்டு நிக்க, நிலா ஒரு நிமிஷம் இருமான்னு சொல்லிட்டு லக்ஷ்மி அம்மா உள்ளர போறாங்க. என்ன சோழன், வேற எதுவும் கேட்டிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி பதட்டமா நிலா சோழனை பாக்குறாங்க. இல்லங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் எதுவும் கேட்கல எதுவும் சொல்லலைங்கிற மாதிரி சோழனை பதட்டமா பார்க்க, உள்ளர இருந்து ஒரு பிளேட்டோட வர்றவங்க, ஏங்க இங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, அவரு லக்ஷ்மி அம்மா பக்கத்துல போய் நிக்கிறாரு. இந்தாம்மா இதை வாங்கிக்கோமா அப்படின்னு அந்த பிளேட்டை நீட்ட, போன தடவையே கொடுத்தீங்களேன்றாங்க நிலா. போன தடவை கொடுத்தா இந்த முறை கொடுக்க கூடாதா? நீ எத்தனை முறை வீட்டுக்கு வந்தாலும் கொடுப்பேன், சந்தோஷமா வாங்கிக்கோன்னு லக்ஷ்மி அம்மா சொல்ல, வாங்கிக்கோமா வாங்கிக்கோங்கிறாரு அவரு. 2 பேரும் சேர்ந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்ல, நிலா ரொம்பவே தயங்கிட்டு கைய நீட்டுறாங்க. சோழனும் வந்து கைய வைக்க 2 பேரும் அந்த பிளேட்டை வாங்கிக்கிறாங்க. வாங்கிக்கிற நிலா, ஆசீர்வாதம் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு குனிய, அப்படின்னு சோழனும் குனிறாரு. ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சோழன் சொல்ல, நல்லா இருங்க நல்லா இருங்க, 2 பேரும் நல்லா ரொம்ப நல்லா இருங்க அப்படின்னு 2 பேரும் ஆசீர்வாதம் பண்றாங்க. சரி நாங்க அப்படியே கிளம்புறோம்ப்பா, வரோங்கம்மா அப்படின்னு சோழன் சொல்ல, நிலாவும் 2 பேர்கிட்டையும் சொல்லிக்கிறாங்க. வாங்க வாங்கன்றாங்க 2 பேரும். சோழன் கையில கவரோட, நிலா கையில பிளேட்டோட வெளியே வர, அவங்க 2 பேரையும் வழி அனுப்ப 2 பேருமே வர்றாங்க. போயிட்டு வரோங்கப்பா போயிட்டு வரோங்கம்மான்னு சோழன் மறுபடியும் சொல்ல, நிலாவும் சொல்லிக்கிறாங்க. பத்திரமா போயிட்டு வாங்க, கல்யாண வேலையை நல்லபடியா பாருங்க அப்படின்னு பெரியவர் சொல்ல, சரி சரி பத்திரமா போயிட்டு வாங்கன்னு பாட்டியும் சொல்றாங்க. 2 பேரும் கிளம்பி போயிட்டு இருக்க, பெரியவங்க 2 பேரும் ஒருத்தரை பார்த்து நிம்மதியா சந்தோஷமா சிரிச்சுக்கிறாங்க. கண்ணன் ப்ரோ ஒரு வண்டிக்கு துணியை வச்சு பாலிஷ் போட்டுட்டு இருக்க, பாண்டி கையில ஸ்பேனரோட வேலை பார்த்துட்டு இருக்காரு. அண்ணே இவ்வளவு நாள் வெயிட் பண்ணது வீண் போகலண்ணே, சேரண்ணனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு அமைஞ்சிருச்சுன்னு, இந்த காரணம் தானே எல்லா வரணும் தள்ளி தள்ளி போயிருக்குன்றாரு கண்ணன் ப்ரோ. ஆமாண்டா, அண்ணனுக்கு கல்யாணம் ஆக போறத நினைச்சு வீட்டுல எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கோன்றாரு பாண்டி. இருக்காது அண்ணே, பின்ன அண்ணே அண்ணனுக்கு கல்யாணம் முடிஞ்சா அப்புறம் உனக்கு தானே அப்படின்னு கண்ணன் ப்ரோ கேட்க, டேய் முதல்ல அண்ணன் கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் உனக்கும் ஒரு கல்யாணத்தை முடிச்சுட்டு தான் நான் கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன் அப்படிங்கிறாரு பாண்டி. அண்ணே நிஜமாவானே அப்படின்னு கண்ணன் ப்ரோ ரொம்ப ஆர்வமும் ஆசையுமா கேட்க, நிஜமாதான்டா அப்படின்னு அவர் ரொம்பவே கூலா சொல்ல, கண்ணன் ப்ரோ டன்னா வைக்கப்படுறாரு. அப்படியே விரல கடிச்சிட்டு வானத்தை பார்க்க தரைய பார்க்க சுத்தி பார்க்கன்னா, ஏய் என்னடா வெக்கமானு கேக்குறாரு. அப்போ வானதி எங்க வர, வா வானதிங்கிறாரு பாண்டி. வானதி 2 பேரையும் மாறி மாறி பார்த்துட்டு, என்ன 2 பேர் முகமும் ஒரே சிரிப்பா இருக்குது அப்படின்னு கேக்குறாங்க. அதான் நீ வந்துட்டல்ல, இனிமே சிரிச்ச மாதிரி தான் அப்படின்னு கண்ணன் ப்ரோ சொல்லிட்டு துணியை கையில எடுக்க, என்ன ப்ரோ நக்கலா பேசுறீங்க அப்படின்னு வானதி கோவப்பட, டேய் வேலையை பாருடாங்கிறாரு பாண்டி. வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டான், வாடா அப்படிங்கிறவரு வேலையை விட்டுட்டு வானதி கிட்ட வந்து, வா வானதி உட்காரு அப்படின்னு கைய பிடிச்சு உட்கார வைக்கிறாரு. பக்கத்துலயே ஒரு சேர் எடுத்து போட்டுட்டு அவரும் உட்கார்ந்துறாரு. செம்மா பாண்டி, வானதி எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சூப்பரா பழகிட்டீங்க. வானதிய புன்னகை மண்ணியா உட்கார, உன்கிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும் வானதிங்கிறாரு. என்ன பாண்டின்னு கேட்க, சேர அண்ணனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்கிறாரு அவரு. அட இது எப்போன்னு கேக்குறாங்க வானதி. வெள்ளிக்கிழமை கோவில்ல வச்சு அண்ணனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு முடிவு பண்ணிருக்கோன்னு பாண்டி சொல்ல, அரை வெள்ளிக்கிழமையா அப்படின்னு ஆனந்த அதிர்ச்சியில கேக்குறாங்க வானதி.
ஆமா வானதி, அன்னைக்கு தான் அவர் சொல்ல இவ்வளவு சீக்கிரம் வச்சிருக்கீங்க, என்கிட்ட கூட சொல்லல பாத்தியா அப்படின்னு வானதி ஆரம்பிக்க போக, ஏய் நாங்களே இப்பதான் பேசி முடிவு பண்ணோம் அப்படிங்கிறாரு பாண்டி. ஏன் இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் வைக்கிறீங்க அப்படின்னு வானதி ஆர்வமா கேக்குறாங்க. கல்யாணத்துக்கு யார் வேணும், மாப்பிள்ளை ரெடி, பொண்ணு ரெடி, அப்புறம் கல்யாணம் வைக்கிறதுக்கு என்னங்கிறாரு கண்ணன் ப்ரோ. அது மட்டும் இல்ல வானதி, இவ்வளோ நாளா வீட்டில் போயிட்டு இருந்த பிரச்சனை தான் உனக்கே தெரியுமே. சந்தா வீட்டு சைட்ல இருந்து அவங்கள ஊருக்கு வர சொல்லி ஒரே ப்ரெஷர், பத்தாததுக்கு அவங்க தான் இங்கேயே தேடி வந்துட்டாங்களே. நல்ல வேலை சரியான நேரத்துல நீ வந்து ஹெல்ப் பண்ணதுனால தப்பிச்சோம். இதுக்கு மேலேயும் வெயிட் பண்றது நல்லதில்லைன்னு தோணுச்சு, அதுதாங்கிறாரு பாண்டி. அண்ணனுக்கு உடனே கல்யாணம் பண்ணிடலான்னு இறங்கிட்டோன்னு பாண்டி சொல்ல, சூப்பர் பாண்டி, ரொம்ப நல்ல நியூஸ் சொல்லியிருக்க அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா சிரிக்கிற வானதி. கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணதும் உங்க அண்ணன் ரொம்ப சந்தோஷமா இருப்பார்ல அப்படின்னு வானதி கேட்குறாங்க. அண்ணன் முதல்ல தயங்குச்சு, அப்புறம் தான் அப்படி இப்படின்னு பேசி அப்படியே மெல்ல கன்வின்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு பாண்டி சொல்ல கலகலன்னு சிரிக்கிறாங்க வானதி. அப்படியே ஒரு கோவில்ல சிம்பிளா கல்யாணத்தை பண்ணிடலான்னு தான் யோசிச்சிருக்கோன்னு பாண்டி சொல்ல, சிம்பிளா பண்ணாலும் எல்லாத்தையும் கூப்பிடுவீங்கல்லன்னு கேட்குறாங்க வானதி. கூப்பிடுவோம் வானதி, நெருங்கின சொந்தம், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் தெரிஞ்சவங்க, இப்படி எல்லாரையும் கூப்பிடுவாங்கன்றாரு பாண்டி. எனக்கு சொல்லுவீங்கல்ல பாண்டி அப்படின்னு வானதி ஒரு அரைக்குறல்ல கேட்க, ஏய் இது என்ன வானதி, உனக்கு மட்டும் இல்ல ப்ராப்பரா உன் வீட்டுக்கே வந்து பத்திரிக்கை வைப்போம் அப்படின்னு வானதியோட கைய பிடிச்சிட்டு சொல்றாரு பாண்டி. வானதிக்கு ஏக சந்தோஷம். நிஜமாவா பாண்டி, வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வைப்பீங்களா அப்படின்னு அவங்க ஆச்சரியமா கேட்க, ஆமா பின்ன, உனக்கு பத்திரிக்கை வைக்காம விட்டுருவோமா, எல்லாரும் ஒரே ஃபேமிலி ஆக போறோம், உன் அம்மா அப்பாவை இன்வைட் பண்ணாம எப்படி இருக்க முடியும், கண்டிப்பா கூப்பிடுவோம் வானதின்னு அவர் சொல்ல, நீ என் அம்மா அப்பாவெல்லாம் கூப்பிடுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை பாண்டி அப்படின்னு வானதி சொல்றாங்க. என்ன வானதி, உன் அம்மா அப்பா எங்களை மதிச்சு பொண்ணு பார்க்க வாங்கலாம் கூப்பிட்டாங்கல்ல, அவங்கள எப்படி கூப்பிடாம இருக்கிறது அப்படின்னு பாண்டி சொல்ல வானதி ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிறாங்க. பட்டுன்னு பாண்டி வானதியோட தோல்ல கைய போட்டு தன் பக்கமா இழுத்து, இது நம்ம வீட்டு விசேஷம் வானதி, நம்ம வீட்டு விசேஷத்துக்கு நீயும் உன் ஃபேமிலியும் இல்லாமலா அப்படின்னு பாண்டி சொல்ல வானதி செவன்த் ஹெவன்ல மிதக்குறாங்க. அவரும் தோல்ல இருந்து கையெடுக்கவே இல்ல. வானதி ரொம்ப சந்தோஷமா பாண்டி முகத்தை பார்த்துட்டு இருக்க, பாண்டியும் வானதி முகத்தை முழுங்குற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. ரெண்டு பேரும் ஒருத்தர் கண்ணை இமைக்காம பார்த்துட்டு இருக்க கண்ணன் ப்ரோ இதை பார்த்துட்டு அப்படின்னு பெருமூச்சு விட்டுட்டு தொடக்கிறாரு. சோழனும் நிலாவும் கார்ல திரும்பி வந்துட்டு இருக்க, நீங்க எப்போ உங்ககிட்ட பேசுனீங்கன்னு நிலா கேக்குறாங்க. நான் நேத்தே பேசிட்டேன் நிலா, நான் சொன்ன உடனே அவங்களும் பணத்தை தரேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சோழன் சொல்ல, அவங்க பணத்தை கரெக்டா திருப்பி கொடுத்தங்க சோழன் அப்படின்றாங்க நிலா. பின்ன கொடுக்காம விட்டுருவேனா, என்ன என்னைய பார்த்தா கடன் வாங்கிட்டு கொடுக்காதவன் மாதிரியா இருக்கு அப்படின்னு சோழன் கேக்குறாரு. அப்படி இல்ல சொல்லணும், அதான் சொல்றேங்கிறாங்க நிலா. நிலா ஒரு மாதிரி அப்செட்டாவே உட்கார்ந்துருக்க, உனக்கெல்லாம் கடன் வாங்கி பழக்கமே இல்லைல்ல அப்படின்னு சோழன் கேட்க, நான் எங்க சோழன் கடன் வாங்க போறேன், என் வீட்டுல எல்லாமே அப்பா பாத்துக்குவாரு, எப்பவுமே எதுக்குமே யார்கிட்டயுமே கடன் வாங்கினதே இல்லை அப்படின்றாங்க நிலா. புரியுது, இன்னைக்கு கடன் வாங்கும்போது அதை பார்த்த உடனே அவ்வளவு கூச்சப்பட்ட, நான் அதை கவனிச்சுட்டு தான் இருந்தேன், எதுக்கு தான் வரணும்னு தெரிஞ்சிருந்தா நீ என் கூடவே வந்திருக்க மாட்டல்ல அப்படின்னு சோழன் கேட்க, அப்படிலாம் இல்லை, இதெல்லாம் ஓவர் இமேஜினேஷன், கடன் வாங்குனீங்கன்னு ஒரு மாதிரியா இருந்துச்சு, கடன் கேட்கறது ஒன்றும் தப்பு இல்லை, ஆனா எனக்கு இது புதுசு இல்லையா, அதான் ஒரு மாதிரியா இருந்துச்சு அப்படின்னு நிலா சங்கடத்தோட சொல்ல, நீ ஃபீல் பண்ணணும்லாம் அவசியமே இல்லை நிலா, அதெல்லாம் எனக்கு நல்லாவே புரிஞ்சுது, நீ வளர்ந்த சூழ்நிலை வேற, நான் வளர்ந்த சூழ்நிலை வேற, இன்னும் சொல்ல போனா நீ என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே என் நிலைமை என்னன்னு புரியுது, நான் எல்லாம் இஷ்டம் இருந்தா வேலைக்கு போவேன், இல்லைன்னா சும்மா இருப்பேன், அப்ப எனக்குன்னு ஒரு கமிட்மெண்ட்டும் இருக்காது, இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு எந்த கமிட்மெண்ட்டும் ஏற்படுத்திக்கிட்டது இல்லை, சாப்பாட்டுக்கு மட்டும்தான் காசு வேணும், அதுவும் அண்ணன் பார்த்துக்கும், அதனால பெரிய எய்மெல்லாம் இல்லாம அப்படியே சுத்திக்கிட்டு இருப்பேன், நீ ஊர்ல வச்சு என் ஆம்பிஷன் பத்தி, என்னோட ஃபியூச்சரை பத்தி, என்னோட நிலைமையை பத்தி எல்லாம் கேட்டப்பதான் இத்தனை நாளா இதை பத்தி எல்லாம் யோசிக்காமலே இருந்திருக்கேனேன்னு தோணுச்சு அப்படின்னு சோழன் சொல்ல நிலா அமைதியா கேட்டுக்கிறாங்க. இப்ப பாரு, அண்ணனுக்கு கல்யாணம், கையில 1 லட்சம் கூட இல்லாம கடன் வாங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சோழன் சொல்ல நிலா உதட்ட கடிச்சிட்டு உட்கார்ந்துருக்காங்க. நீ சொந்தமா பிசினஸ் தொடங்கும் போது அதுக்கு நான் பணம் கொடுக்கணும்னு நினைச்சேன், ஆனா என்ன நம்பி ஒரு 5 லட்சம் கூட கடனா கொடுக்க யாருமே ரெடியா இல்ல, இதெல்லாம் கடந்து வரும்போது தான் என் நிலைமை என்னன்னு எனக்கே புரியுது, ஆனா இனிமே அப்படி இருக்காது, சீக்கிரமே நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன், கடன் வாங்குற நிலைமையிலிருந்து கடன் கொடுக்கற நிலைமைக்கு நான் முன்னேறிடுவேன் அப்படின்னு சோழன் சொல்லிட்டே போக, அப்படி நடந்தா நல்லதுதாங்கிற மாதிரி நிலா அமைதியா பார்த்துக்கிட்டு வர்றாங்க. நிலா அமைதியாவே உட்கார்ந்துருக்க, சோழன் திரும்பி 2 தடவை பார்த்துட்டு,
என்ன நிலா எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கன்னு கேக்குறாரு. அது நடந்துட்டா சந்தோஷம் தாங்கிறாங்க நிலா. நீ என்ன இப்படி சொல்றேன்னு அவர் கேட்க, பின்ன வேற எப்படி சொல்றதான்னு கேக்குறாங்க நிலா. அது நீ இப்ப இருக்க நிலைமையே ஓகே தான், அவ்வளோ மோசம்லாம் இல்ல. ஏன் இப்படி வருத்தமா பேசுறேன்னு கொஞ்சம் ஆறுதலா பேசலாம்லன்னு கேக்குறாரு சோழன். நீங்க மோசமா தான் சோழன் இருக்கீங்க அப்படின்னு நிலா செம்மையா பல்பு கொடுத்துடுறாங்க. இதுக்கு நீ சொல்லாமலே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி காரை ஓட்டிட்டு இருக்காரு சோழன். அவசரத்துக்கு 1,00,000 கூட பணம் சேவிங்ஸ் இல்லாம வச்சிருக்கீங்க, நீங்களே உணர்ந்து அதை பத்தி பேசுறீங்க. அப்படியெல்லாம் இல்ல, கடனாளியாவே இருங்கன்னு நான் சொல்லணுமா அப்படின்னு நிலா கேட்க, கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா பாரு அப்படின்னு மைண்ட் வாய்ஸ்ல சொல்லிக்கிறாரு சோழன். கார் கொஞ்ச தூரம் போயிட்டு இருக்க நிலாவோட மொபைல் ரிங் ஆகுது. டிஸ்பிளேயை பார்த்துட்டு அண்ணன் தான் கால் பண்றாருங்கிறாங்க நிலா. யார் உங்க அண்ணன்? நான் அவர் சாதாரணமா கேட்க, உங்க அண்ணன் தான் சோழனுங்கிறாங்க நிலா. ஓ நீ பேசு அப்படின்னு அவர் சொல்ல கால் அட்டன் பண்ணி காதுல வைக்கிறாங்க. சொல்லுங்க அண்ணன்னு நிலா கேட்க, நிலா எங்கப்பா இருக்கன்னு கேக்குறாரு சேரன். நானும் சோழனும் இதோ வெளியில வந்திருக்கோன்றாங்க நிலா. வேலை முடிச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் சைட்டுக்கு வர்றீங்களாப்பா அப்படின்னு சேரன் சொல்ல, எதுக்கு நிலா கேக்குறாங்க. நீ வாப்பா நான் சொல்றேன்றாரு சேரன். சரின்னு லொகேஷன் அனுப்பிடுங்கன்னு நிலா சொல்ல, நீ சோழன் கூட தானேப்பா வருவ, சோழன் கிட்ட மாதவரம் சைட்டுன்னு சொல்லு, அவனுக்கு தெரியுங்கிறாரு சேரன். சரின்னு நிலா சொல்ல, சரிப்பா வச்சிடுறேன்னு போனை வைக்கிறாரு சேரன். நிலாவும் காலை கட் பண்றாங்க. சேரன் போனை கட் பண்ணிட்டு வேலையை பார்க்க போக என்னவான்னு கேக்குறாரு சோழன். மாதவரம் சைட்டுக்கு வர சொல்றாரு அப்படின்னு நிலா சொல்ல, என்னன்னு சொல்லலையான்னு கேக்குறாரு சோழன். போய் தான் கேட்கணும். அண்ணன் ஒர்க் பண்ற சைட்டுக்கு போறீங்களான்னு நிலா கேக்குறாங்க. இதோ போயிடலாம் நிலா அப்படிங்கிறாரு சோழன். நாளைய ப்ரோமோவில் நிலாவும் சோழனும் ஒரு துணிக்கடையில் ட்ரெஸ் எடுக்க வந்திருக்காங்க. அங்க ஒரு 2 சட்டையை எடுத்து சோழன் மேல வச்சு நிலா அழகு பார்த்துட்டு இருக்க, கொஞ்சம் தள்ளி வந்து நின்று சேரனும் அவர் பக்கத்துல வந்து நின்று சந்தாவும் இதை ரசிச்சிட்டு நிக்கிறாங்க. நிலாவும் சோழனும் நெருக்கமா இருக்கதையும் இனி பிரிய மாட்டாங்கன்றதையும் சேரன் உறுதிப்படுத்திக்க விரும்புறாரு. அதற்கு ஏத்த மாதிரி தான் நிகழ்வுகளும் நடக்குது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.